நான் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், பின்னாடி பல்ல காட்டுறானுங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு டைம் என்ன, 7:30 ஆகுது. நாங்கள் வந்து விடிய காலையில் என்னை அடித்து ஊசிப்பி குலசாமி கோயிலுக்கு புண்ணியம் தேடி போயிட்டுருக்கோம். நாங்களாம் இந்த இதுதான் இந்த பாவங்கள், இந்த பாவங்களை பெற்றவங்க வந்து இவங்க, இதனால புண்ணியம் தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. வீட்டில் தான் அவனுங்க சாப்பாடு போட்டு உயிரெடுக்கிறானுங்க. வெளியே வந்தால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லான்னா இங்கேயும் கட்டி கொண்டு வந்துடுறாங்க. என்ன சாப்பாடு? சாப்பாடு சப்ளை பண்ணுறாங்க. யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற எண்ணத்தோட சிவானி சாப்பிட்டுட்டு இருக்கா. சித்தப்பா இட்லி எப்படி இருக்கு? உன் கருத்து சொல்லு. ஏதாவது ஏழைகளுக்கு நோயுற்றவங்களுக்கும் சரியான குட் மெசேஜ் டைட்டில் கால்ல போட்டுடலாம். இட்லியை பத்தி நீ என்ன சொல்ற? சாப்பிடவே இல்லை, எனக்கு சோறே போடல. இவங்க தான் இட்லிக்காரம்மா. இட்லியை காட்டுமா இட்லிக்காரம்மா. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பதினி குடிக்க போறோம். எங்க மதினியோட ஊரு. ஒரிஜினல் பதினி இதுதான். சுண்ணாம்பு போடாத பதினி இருக்கா? குடிய நிறுத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்கியா? இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1.5 1 1/4 ஆக்கணும், 1/4 அரை ஆக்கணும், அரைய குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டி ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஊற்றி உரியணும். அது போக ஒரு எம்டி கிளாஸ்ல பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு 4 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆகணும். அண்ணன் ஒழுங்குனதுக்காண்டி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்தாரு. அவருக்கு கீழே பாட்டு போட்டுருவோம். பதினி எப்படி இருந்துச்சு? ஒரு பார்சல் பதினி வேற வாங்கியிருக்கோம். 500 ரூபாய்க்கு நம்ம குடும்பத்துல வந்து பதினி குடிச்சாங்க. பெரிய குடிகார பள்ளிலாம் இருக்கானுங்க. நம்ம குடிய கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா பதினி வேற வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பதினி பத்தலை வந்து. நாங்கள் இப்போ குலசாமி கோயில் கிட்ட வந்தாச்சு. வந்துட்டு ஏமா இங்கே வந்து வரப்பில் நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி வயக்காடு, இப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து உண்டங்கட்டி சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டுருக்காரு எங்கள் சித்தப்பா. இங்கேயே உண்டங்கட்டிலாம் கட்டி தான் கொண்டு போகிறாங்க. ஜோஸ்னி என்ன விட்டது? பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. செருப்புலாம் வேற போயிடுச்சு. ஒரு வழியா நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். ஜோஸ்னி விழுந்துருச்சு சார். இதுதான் எங்கள் கோயில் பாருங்க. குலசாமி வெயிலுந்தம்மன், இது எங்கள் கோயில். பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே புடிச்சுக்கோடா ஹரிஷ், ஆட்டி விடுற பிரவீன். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா.
கொண்டு வந்த உண்டங்கட்டியை பிரித்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து மதுரை போக போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இங்கேயே வந்து எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சம்பாதிக்கலாம், என்கிட்ட காசு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? நான் போறேன். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ. பஸ், ஏய்